உணவு காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழா என்ற தலைப்பில் மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி திருச்சி SRM அறிவியல் கல்லூரியில் வரும் ஜூன் 14ஆம் தேதி நடைபெறும் என சத்குருவின் காவேரி கூக்குரல் இயக்கம் அறிவித்துள்ளது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் கள ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் மற்றும் மண்வள மேம்பாட்டிற்காக ஐநாவின் விருது வென்ற இந்திய விவசாயி வள்ளுவன் ஆகியோர் கண்காட்சியின் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கி பேசினர். இந்தியாவிலே ஒரே விவசாயியை UN விருது கொடுத்துருக்கு. அதாவது ஐநா அமைப்பு வந்து FAO உங்களுக்கு தெரியும், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து மண்வள மேம்பாட்டுக்காக ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஈஷா மண்காப்பம் இயக்கம், காவேரி கூக்குரல் இயக்கம் கைட் பண்ணி அது மூலிமா அவங்க பல அடுக்கு பல பயிர் விவசாயம் தென்னைக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி 1.5 அவங்களுடைய அந்த அங்க கரிம அளவு வந்து 1.5 மாறி இருக்குது. இது வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு முத்தாய்ப்பான விஷயம். இந்த விவசாயி கிடச்சிது. இது வந்து இந்தியாவிலே ஒரே விவசாயி தான் கிடச்சிது. இந்த ஐநா விருது அவர் அந்த வள்ளுவன் கிடச்சிது. ஒரு பொள்ளாச்சியில் தென்னை விவசாயி. அந்த தென்னைக்குள்ள பழமரங்கள், டிம்பர் மரங்கள், மிளகு, ஜாதிக்காய், அதில் வந்து பலா, வாழை, இப்படி வந்து ஜாதிக்காய் மட்டும் இல்லை, அப்புறம் வந்து மஞ்சள், சேனக்கிழங்கு, இப்படி வந்து ஒரு தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருட வருமானம் படுற மாதிரி ஒரு அற்புதமான மாதிரியை உருவாக்கியிருக்கிறாரு. தமிழகத்தில் பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா ஈவெண்ட் நடத்துவோம். ஒரு மாதாந்திர கூட்டம், ஒரு ஜோனல் ஈவெண்ட்லாம் அங்கங்கே நடக்கும். அது இல்லாமல் வருஷத்துக்கு 2-3 ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மெகா ப்ரோக்ராம் நடத்துவோம். அதில் ஒரு ப்ரோக்ராம் தான் இப்போ வர்ற 14ஆம் தேதி திருச்சியில் SRM பல்கலைக்கழகத்தில் உணவு காடு வளர்ப்புன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னிந்திய பழங்கள் திருவிழா. வந்து எங்களுக்கு 17 வருஷமாக எங்களோட பயணத்தில் கூட இருக்கிறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஆரம்பிக்கும் போது 2009 வெகு சில விவசாயிகளை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லா மீட்டிங் போகிறோம். ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பார்த்தா 5000-10,000 பேருன்னு விவசாயிகள் வர்றாங்க. எங்களோட ஃபார்ம் வந்து மாடல் ஃபார்ம். எங்களோட ஒரு ஃபார்ம்லேயே வந்து 10,000 பேருக்கு மேலே விவசாயிகள் வந்து ட்ரைனிங் ஆகியிருக்காங்க. பல லட்சம் விவசாயிகள் வந்து இதனால் ஒரு பயன் அடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நோக்கத்தில் நானும் ஒரு விவசாயிங்கிற அடிப்படையில் நானும் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஷா காவேரி கூக்குரல் மூலமாக நானும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். SRM வந்து வர்ற விவசாயிகளுக்கு வந்து அந்த உணவும் அந்த அடிப்படை அந்த கட்டமைப்பையும் வந்து பண்ணி தர்றாங்க. அந்த விதத்தில் வந்து SRM வந்து இது பெரிய உதவியாக இருக்காங்க. வருடத்துக்கு ஒரு நிகழ்ச்சியாவது வந்து SRM வந்து இந்த விவசாயிகளுக்காக இந்த உதவியை வந்து பண்ணுறாங்க. அந்த அவங்களுக்குமே நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.